Hi friends, welcome to Flavours of Malathi. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல ஒயிட் கலர் கோகனட் சட்னி எப்படி அரைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். கிராமத்துல தேங்காய் சட்னி எப்பவுமே கெட்டியா அரைப்பாங்க. ஆனா ஹோட்டல்ஸ்ல கொடுக்கிற ஒயிட் கலர் சட்னி கார சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த சட்னிக்கு யூசுவல் ரெசிபீஸ்ல இருந்து நிறைய வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் ரெசிபி கொடுத்த கவிதாக்காக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ மரத்துல தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் உரிச்சிட்ருக்காங்க. லோடு ஏற்றும் போது காயை பார்த்தோன்னா காய் வெள்ளை வெள்ளையாக அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட தேங்காயை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளையாக ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்லான்னு எல்லாருக்குமே தோணும். நம்ம உடச்சி வச்சுருக்க தேங்காயை ஒரு தேங்காய் சிரவி எடுத்து வெள்ளையாக துருவி எடுத்துக்கலாம். நல்லா சுற்றி விட்டு க்ளீனாக துருவிக்கலாம். தேங்காய் பர்ஃபி இல்லை தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது தேங்காயை இப்படி துருவிட்டோன்னா குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் இஞ்சி தோல் சீவி ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம காரம் சேர்க்க போகிறதில்ல. வேணும்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு தேவையான தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு மட்டும் பொரிச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.